ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. நரக வாழ்க்கை முடிந்து ராஜ வாழ்க்கையை தொடங்க போகும் என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில முன்னேறத்துக்கு என்ன வழி? ஏதாவது ஒரு வழியில நம்முடைய கஷ்டங்களை பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு நமக்கு கிடைக்கிற வேலையை வச்சு தொழிலை வச்சு அதுல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற முடியுமா? எல்லாத்தையும் இழந்தாச்சு. எவ்வளவோ சம்பாரிச்சு அதுல சந்தோஷத்தை அனுபவிச்சு இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த கஷ்டமே நம்ம வாழ்க்கையவே புதைக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா இப்ப எவ்வளவு வலி இருக்கும். அந்த வலி வேதனையில இப்ப இருக்கிற என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு வழி கிடைக்காதா? ஒரு வேலை கிடைக்காதா? ஒரு தொழில் செய்ய முடியாதா? அந்த தொழில நல்ல லாபம் கிடைக்காதா? அப்படிங்கிற ஏக்கத்துல இருக்கீங்க. நிறைய இழந்துட்டீங்க. லட்சக்கணக்கில் நம்பினவங்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் வேலையிலேயோ தொழிலையோ கூட இருந்தவங்களுக்கு நிறைய செஞ்சிட்டீங்க. அது மட்டும் இல்ல, தொழில ஆரம்பிச்சு அதுல பெரிய நஷ்டம். இது எல்லாத்துக்கும் காரணம் சுய ஜாதகத்துல நல்லா இருந்தாலும் இந்த 7.5 சனி அப்படிங்கிற ஒரு கர்மக்காரகன் வாழ்க்கையில பெரிய திருவிளையாடலை நடத்திவிட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் இந்த கஷ்டம் வருமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது 7.5 சனி அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நிமிஷமாவது நம்மளை அசைச்சு பார்த்துட்டு போயிடும் அப்படிங்கறத உணர்ந்திருப்பீங்க. அது மட்டும் இல்ல, தலைக்கு வந்தது தலைப்பகையோட போயிடுச்சு அப்படிங்கிற எண்ணங்களும் உங்க மனசுல அந்த தன்னம்பிக்கையோட இருக்கும். ஏன்னா மகர ராசி அப்படின்னா எத்தனை தோல்விகள் வந்தாலும் அசராத மன வலிமை கொண்டவர்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் அவங்களுடைய உடலை பாதிக்கலாம், ஆனா மனசை பாதிக்காது. அந்த மனசுல அந்த ஒரு வெறி இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நான் சாதிப்பேன், எனக்கும் ஒரு காலம் வரும், உலகம் ஒரு நாள் என்னை திரும்பி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தீ இருக்குல்ல, அது உங்க மனசுல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். துரோகிகளை கூட மன்னிக்கிற அந்த சக்தி, எதிரிகளை கூட விட்டு வைக்கிற அந்த ஒரு அறிவு, எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளவோ துன்பப்பட்டாலும் இதெல்லாம் ஒரு கர்ம வினை, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு, காரணம் இல்லாம இது நடக்காதுங்கிற ஒரு ஞானம் இருக்குல்ல, அதுவே உங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்தது. அது ஒரு குணம். அது இது மாதிரியான காலகட்டத்தில் இப்ப என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு பெரிய மரண குழியிலிருந்து ஏந்திரிச்சு வெளில வந்துட்டோம், இதுக்கு மேல என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு தவிப்பு, ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கிற அந்த காலகட்டத்தில் அற்புதமா இந்த கிரக அமைப்பு உங்களை தூக்கி தாளாட்டக்கூடிய அமைப்பாக வந்திருக்கு. நரக வாழ்க்கை முடிஞ்சு ராஜ வாழ்க்கைய, சொர்க்க வாழ்க்கைய, சிம்மாசனத்துல உட்கார்ந்து அப்படி கால் மேல காலை போட்டு ராஜாங்கம் நடத்தக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு இந்த கிரக அமைப்பு கொண்டு வந்திருக்கிறது. நம்பித்தான் பாருங்களேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது, உங்களது வளர்ச்சியை யாராலையும் நிறுத்த முடியாது. ஏற்கனவே முயற்சி பண்ணி பார்த்தாங்க, கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டீங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் நிதானம் இல்லாம, உலகத்தை புரிஞ்சிக்காம, மனிதர்களை புரிஞ்சிக்காம, நண்பர்களை புரிஞ்சிக்காம இருந்துட்டீங்க. ஆனா எதுக்கு மேல உங்களுடைய களத்துல அது நடக்காது. ஏன்னா எல்லாரையுமே ஒரு சந்தேக பார்வை இனிமே பார்ப்பீங்க. யாரையும் சந்தேகப்படக்கூடாது அப்படிம்பாங்க. அதெல்லாம் சும்மா. ஒவ்வொருத்தரையும் நம்ம அந்த சந்தேக பார்வையும் வைக்கணும், அதுவும் ஒரு நேரத்தில் நடக்கணும். ஏன்னா அப்படி சந்தேகப்படாம இருந்து தான் இன்னைக்கு குழி பறிச்சு நம்மளே புதைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாத மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. எத்தனை வலி, எத்தனை வேதனை, எத்தனை துரோகம், எத்தனை தோல்விகள், அதனால எவ்வளவு நஷ்டம், இன்னைக்கு எவ்வளவு கடன், எல்லாமே கூட இருந்தவங்களால. அதுக்கெல்லாம் இந்த கிரக அமைப்பு பதில் சொல்ல போகிறது, உங்களை தூக்கி தாளாட்ட போகுது. ஏன்னா அந்த ராஜ வாழ்க்கையை உங்களை விரும்பி வந்திருக்கு. அதுதான் இங்க ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உண்மையா சந்தோஷப்படுங்க. நீங்க என்ன வாழ்க்கை நினைச்சீங்களோ, ஆசைப்பட்டீங்களோ, அந்த வாழ்க்கையை இப்ப வாழ போறீங்க. ஏன் அப்படின்னா ராஜக்கிரகமா இருக்கக்கூடிய சூரியன் துலாம் ராசியிலிருந்து நகர்ந்து விருட்சக ராசிக்குள்ளார நுழைகிறார். அதிரடிதான். இனிமே விருட்சக ராசி அப்படின்னாலே செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டது, ஒரு வீரனின் ஆதிக்கம் கொண்டது, ஒரு போர்க்காரகனின் ஆதிக்கம் கொண்டது, களத்துல சண்டை போடுற ஒரு வீரன் இருக்கான்ல, அந்த குணத்தை கொண்டது அந்த விருட்சக ராசிக்குள்ளார இருக்கிற செவ்வாய். அந்த இடத்துல சூரியன் போய் அமர்றார். எப்பொழுதுமே சூரியன் அப்படின்னா ஒரு நிதானம் இருக்கும், ஆனா இங்க ஒரு வேகம் இருக்க போகுது. எப்பொழுதுமே உங்க மனசுல ஒரு பாவம் பார்த்திருப்பீங்க. ஒரு வேலை நல்லவங்களா இருந்தா, ஒரு வேலை உண்மையா இவங்க உதவி கேட்டு வந்திருந்தா, ஒரு வேலை இவங்க கஷ்டத்துல நம்மள்ட்ட உதவி கேட்டா, ஒரு வேலை அப்படி இருந்தா, ஒரு வேலை இப்படி இருந்தா அப்படின்னு மனசு எதங்கி இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறீங்க. இதுக்கு மேல உங்களுடைய ஞானக்கண் திறந்தாச்சு. யாரு எப்படின்னு உங்களுடைய ஞானமே பதில் சொல்லிடும். ஏன்னா சூரியன் விருட்சக ராசிக்கு வந்துட்டார். விருட்சக ராசி அப்படின்னா மகர ராசிக்கு 11ஆம் வீடு, லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம்,
சகோதர சகோதரிகளுடைய உறவு முறைகளை சொல்லக்கூடிய ஸ்தானம். கல்வி, உடை, வீடு, மனமகிழ்ச்சி, இதையெல்லாமே சொல்லக்கூடிய ஸ்தானம் 11ஆம் ஸ்தானம். அப்ப 11ஆம் வீடு, அதுல சூரியன் இருக்கிறதுனால எதுவுமே இனிமே உங்களுக்கு பொறுமையா கிடைக்காது, ரொம்ப வேகமா உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களது முன்னேற்றம் பொறுமையா இருக்காது, அசுர வளர்ச்சியா இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துல சூரியன் வந்தாலே முதல் இடம் பதவி உயர்வு. உங்களை எதிர்த்தவங்களோ அல்லது உங்களுக்கு தடை போட்டுக்கிட்டு இருந்தவங்களோ அல்லது உங்களை போட்டியா நினைச்சு தொழில் பண்ணிட்டு இருந்தவங்களோ, அலுவலகத்துல உங்களுக்கு வஞ்சகம் செய்து கொண்டு இருந்தவர்களும் இனிமே எல்லாம் விலகி வழி விடுவாங்க. ஏன்னா லாபஸ்தானத்துல சூரியன் இல்லையா? அப்ப எந்த ஒரு வேலை, தொழில், இடம், அது அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமா துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, கட்டட கலைத்துறையாக இருந்தாலும் சரி, ஒரு சங்கம் அல்லது எதுவாக இருந்தாலும் அதுல முதலிடத்தை பிடிப்பீங்க. முதலிடம் உங்களுக்காக காத்திருக்கும். எல்லாரும் விலகி உங்களுக்கு வழி கொடுக்கக்கூடிய காலகட்டம். நீங்க மட்டும் யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த அறிவாற்றல் மிக பயங்கரமா வேலை செய்யும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பரபரப்பும் இருக்காது, ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு மன அமைதி இருக்கும். அதுபோல நண்பர்கள், துரோகிகள்லாம் விலகி உண்மையான நண்பர்கள் கூட நிற்பாங்க. உங்களுடைய அந்த சூரியன், அந்த கிரகத்துடைய தாக்கம் இருக்குல்ல, எதிரிகளையும் துரோகிகளையும் விலக்கி வச்சிரும். உண்மையான நண்பர்களை, உண்மையான உறவினர்களை, உண்மையான உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளை உங்க கூட வச்சிருக்கும். அவர்கள் மூலமா பெரிய நன்மைகள், லாபங்கள், உதவிகள் எல்லாமே கிடைக்கும். அது மாதிரி வாகன யோகம் உண்டு. எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், துயரங்கள் இருந்தாலும் அது எல்லாமே இனிமே தீரப்போகுது. உண்மையான ஓவர் ஆக்ட் பண்றேன், இல்லை ஓவரா பேசுறேன், இல்லை ஓவரா பொழுது சொல்றேன், அல்லது ஓவர் எதிர்பார்ப்பை உருவாக்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இவ்வளவு விஷயம் இருக்கு, இவ்வளவு ஒரு முன்னேற்றம், இவ்வளவு ஒரு அசுர வளர்ச்சி இருக்கு. ஆனா அதை எடுக்கிறதுக்கான, அதை அடையறதுக்கான, அதுல பயணம் செய்யறதுக்கான முயற்சியை நீங்க தான் செய்யணும். கடல்ல இந்த இடத்துல புதையல் இருக்கு, இந்த இடத்துல ஒரு யோகம் இருக்கு, வளம் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா அது ஆழம் பயங்கரமான ஆழம். அதனுடைய பாதை ரொம்ப கரடு முரடான பாதை, ரொம்ப ஆபத்தான பாதை. அதெல்லாம் மன வலிமையோட, அதற்கான ஏற்பாட்டோட நீங்க பயணப்படுறது தான் முக்கியம். அது மட்டும் இல்ல, அதே 11ஆம் பாவத்துல புதன் வருகிறார். இந்த காலகட்டத்தில் புதன் அங்க உச்சம் பெறுகிற இடத்துக்கு வருகிறார். பயங்கரமா அவங்க மூளை வேலை செய்யும், அதிபயங்கரமா வேலை செய்யும். இந்த நேரத்தில் ஷார்ப்பா இருப்பீங்க. என்னதான் நம்ம வேகமா இருந்தாலும் ஒரு விவேகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுதான் பெரிய விஷயம். இப்ப புதன் இங்க வரல, இந்த இடத்துக்கு புதன் வரல அப்படின்னா உங்களுடைய வேகம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர அது போய் வெற்றி அடையுமா, அந்த வேகம் உங்களுக்கு நல்லது செய்யுமா, லாபத்தை அள்ளி கொடுக்குமா அப்படின்னு சரியா சொல்ல முடியாது. சில நேரத்தில் அவசரப்பட்டு பல காரியத்தை நம்ம கெடுத்துருவோம். ஆனா இங்க என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, இதே விருச்சிக ராசியில புதன் வருகிறார். அப்ப மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அதி தீவிரமா புத்தி வேலை செய்யும். எந்த அளவுக்கு உங்களது வளர்ச்சியும், உங்களது முயற்சியும், உங்களது ஈடுபாடும், உங்களது சிந்தனையும் வேகமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களது மூளையும் சிந்தனையும் அதே வேகத்தோட பயணம் செய்யும். அதுதான் உங்களுக்கு பெரிய பலம். அந்த பலம் இருந்தா போதும், உங்களால எதையுமே விரைவாக சாதிக்க முடியும். ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு தான் உங்களது ஆத்மாவே, அதாவது உங்களது நல்ல நேரமே காத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம். இதை நீங்க பயன்படுத்திக்கணும். அதுபோல இந்த நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எப்படி இருந்தாங்களோ தெரியாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவியா இருக்க போறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க, நமக்கு உதவியா இல்லையே, எவ்வளவு செஞ்சாலும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க எதெல்லாம் நினைச்சு உங்க குடும்பத்துக்காகவும், உங்கள் துணைக்காகவும், உங்கள் குழந்தைகளுக்காகவும், உங்கள் உறவுகளுக்காகவும் செய்றீங்களோ அதற்கான முழு பலனும், அதற்கான முழு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்காது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலோட்டமா தான் நீங்க இருப்பீங்க. ஆனா மனசுல மரியாதை இருக்கும், மனசுல ஒரு நல்லெண்ணம் இருக்கும் அவங்கள பத்தி. ஆனா உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. யாரையுமே நீங்க மதிக்கல அப்படின்னு தான் உங்களை சொல்லுவாங்க. குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால வருது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா சொல்லப்போனா விட்டு கொடுத்து போகணும்னு நீங்க நினைச்சாலும் உங்க சூழ்நிலை உங்களை விட்டு கொடுக்க வைக்காது. வேலையா இருந்தா சொல்ல வேண்டியதில்லை, பெரிய பிரளயமே நடக்கும் வேலையில. தொழிலும் அப்படிதான். அங்க நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? உங்க சைடுல இருந்து சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த அதிகாரிக்கு பயந்து ஒரு வேலை செய்யறது, இந்த அக்கம் பக்கத்துல வேலை செய்யறவங்க நம்மள என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேலை செய்யறது, இந்த காக்கா பிடிக்கிறது அலுவலகத்துல, அது மாதிரி தொழில அநியாயத்துக்கு சம்பாதிக்கிறது, அநியாயத்துக்கு லாபத்தை வச்சு விற்கிறது, அல்லது பிசினஸ் பண்றது, அல்லது கலப்படமான பொருள் சேர்க்கிறது, இதெல்லாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த சுத்தம், உண்மை, நேர்மை, இதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரக்கூடிய
அமைப்பு இந்த காலகட்டத்தில். இதனால கண்டிப்பா நீங்க பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. தொழில் நஷ்டமா இருக்கும், வேலையை விட்டு நீங்க இருப்பீங்க, இல்ல குடும்பத்துல பிரச்சனையாகி பிரிஞ்சிருப்பீங்க, வெளிநாட்டில இருந்து திரும்ப வந்திருப்பீங்க, அல்லது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையிலிருந்து நீங்க விலக்கி வைக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களது உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச பரிசு. இதே தான் உங்க குடும்பத்திலையும் நடக்கும். உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்பதான் நீங்க சோர்ந்து போய் துவண்டு போயிடுவீங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த அவமானம், துன்பம், கஷ்டம் இதெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது. இரவும் பகலும் மாறுறது மாதிரி. எப்பவுமே வாழ்க்கையில துன்பம் இருந்தா வருத்துரும், எப்பொழுதுமே வாழ்க்கையில இன்பம் இருந்தா திகட்டிடும். அதனாலதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. வாழறதுக்கு ஒரு பிடிப்பையும் கொடுக்கக்கூடியது அதுதான். இருந்தாலும் சில நேரத்துல வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை நினைச்சு நினைச்சு மனம் வருத்தம் அடையும் போது இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயாவது மலை ஏறி இருக்கீங்களா? கடினமா மலை ஏறிட்டு மலை உச்சியில போய் நின்று அந்த அற்புதமான காட்சியை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? சொர்க்கமே தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு மலை ஏறி இருப்போம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். அது ஒரு அழகான காட்சியா மலைக்கு மேல இருக்கும். அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு 1000 கோடி கண்கள் வேணும் அப்படின்னு நினைப்போம். ஏறி வந்த பாதையை மறந்துடுவோம். இது 100க்கு 100 உண்மைங்க. நாங்க ஒரு டூருக்கு போயிருந்தோம். மூணாறு எரவிக்குளம் நேஷனல் பார்க். எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. மூணாருக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா எரவிக்குளம் நேஷனல் பார்க் போயிட்டு வாங்க. பெரிய பெரிய ஃபாரின் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனா அந்த மாதிரியான காட்சி கிடைக்குமோ அப்படி அங்க எங்களுக்கு கிடைச்சது. ஆனா அந்த மலை ஏறும்போது நாங்க பட்ட கஷ்டம் இருக்கு, ரொம்ப கஷ்டம். ஏண்டாப்பா வந்தோம் அப்படின்னு கூட நினைச்சிட்டோம். பாதி வழியில திரும்பி போயிடலாமான்னு கூட நினைச்சோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னும் எவ்வளவு தூரம் வேணாலும் இதுக்காக நடக்கலாம் அப்படின்னு. இது ஒரு ரியல் இன்சிடென்ட்ங்க. அதுதான் வாழ்க்கை. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு சின்ன ஸ்டோரி. குரு சீடர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்போதுமே ஒரு 10 பேருக்கு குரு வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார். அவங்க இறை வழிபாட்டுக்காக ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது உண்டு. அப்படி போகும்போது ஒரு 10 சீடர்களோட குரு போறாரு. சில நாட்கள் உணவு, தண்ணி இதெல்லாம் கிடைக்குது போற வழியில. ஒரு நாள் சுத்தமாவே கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, தாகம் அதிகமா இருக்கு, சாப்பாடு கிடைக்கல, பசி அதிகமா இருக்கு, நடக்க முடியல, சோர்வு. ஏதாவது ஒரு இடத்தை பார்த்து நம்ம ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருட்டும் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் அன்னைக்கு ஃபுல்லா அவங்களுக்கு தண்ணியும் சாப்பாடும் கிடைக்கல. ஒரு இடத்துல போய் உறங்க போறாங்க நைட்ல. அப்ப படுக்கும் போது அந்த குரு சொல்றாரு, எல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறார். அப்ப அதுல ஒரு சீடர் எழுந்திருச்சு பொறுக்க முடியாம கேட்கிறாப்ல, பசி தாகத்தெல்லாம் பொறுக்க முடியாம, குருவே எதுவுமே இன்னைக்கு நமக்கு கிடைக்கல, பசிக்குது உணவு கிடைக்கல, தாகம் எடுக்குது தண்ணி கிடைக்கல, ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு வீடு கூட கிடைக்கல, ஆனா எல்லாமே இன்னைக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறாப்ல. அந்த சீடன் கேட்ட கேள்விதான் எல்லாருடைய மனசுலயும் இருந்தது, மற்ற சீடர்களுக்கும். ஆனா அந்த குரு சொன்ன பதில், அந்த ஒரு வார்த்தை கேட்டு எல்லா சீடர்களுக்குமே அந்த நேரத்துல அந்த பசி, தாகம், உடல் அசதி எல்லாமே போயிடுச்சான். அப்படி அந்த குரு என்ன சொல்லியிருப்பார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வீடியோட கடைசியா நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்தது சுக்கிரன் தனுசு ராசிக்கு மாறி வந்திருக்கிறார். மகர ராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானம், உங்களுக்கு மறைவிடம். அது மட்டும் இல்ல, பெயரையும் புகழையும் இதை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துக்கு சுக்கிரன் வந்திருக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வரைக்கும் எதுக்கெல்லாம் ஏங்கி தவிச்சிங்களோ, எதுக்கெல்லாம் கனவு கண்டீங்களோ, எதையெல்லாம் அடையணும் அப்படிங்கிற ஒரு பேராசைப்பட்டீங்களோ அதையெல்லாம் அடையக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றுத்தரப் போகிறார் இந்த சுக்கிர பகவான். பொன்னையும் பொருளையும் பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது வரைக்கும் வியாதி, நோய், இழப்புகள் அதிகமா சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. இழப்புகள் அப்படின்னா பொருள் இழப்பு மட்டும் இல்ல, உங்களுடைய சந்தோஷத்தை இழந்திருப்பீங்க, உங்களுடைய கௌரவத்தை இழந்திருப்பீங்க, உங்களுடைய நிம்மதியை இழந்திருப்பீங்க, உங்களுடைய செல்வத்தோட இதெல்லாம் இழந்திருப்பீங்க. அதுபோல எவ்வளவு இழந்தாலும் மனம் தளர விடாம நமக்கான காலகட்டம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்தீங்கல்ல, அந்த நம்பிக்கையை காப்பாத்துறது மாதிரிதான் இப்ப சுக்கிர பகவானும் இங்க வந்து அமர்ந்திருக்கிறார் விரயஸ்தானம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விரயஸ்தானத்துக்கு வந்துட்டாலே ஆடம்பரமான வாழ்க்கையை, நீங்க பேராசைப்பட்ட வாழ்க்கையை வாழ போறீங்க. சுக்கிரன் அப்படின்னாலே உல்லாசக்காரகன், களத்திரக்காரகன், சொகுசு வாழ்க்கை, பேரின்பம், லக்ஸரி லைஃப், இப்படி பூமியிலேயே சொர்க்கத்தை காட்டக்கூடியவர், சொர்க்கத்துல வாழ வைக்கக்கூடியவர். அப்படியான அமைப்பை கொண்ட சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. நீங்க மனைவியா இருந்தா கணவனை பற்றியும், கணவனா இருந்தா மனைவியை பற்றியும் சொல்லக்கூடிய இடம். களத்திரக்காரகன். இப்ப சந்தோஷப்படுத்துவாங்க உங்களது துணை. இல்லற வாழ்க்கையில பேரின்பத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அதுபோல அந்நிய வருமானம், வெளிநாட்டுக்கு இந்த காலகட்டத்தில் போறீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்கலாம். இல்ல இங்கேயே வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குது, ஐடி துறை அல்லது ஏதாவது ஒரு வகையில வெளிநாட்டு பணம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இந்த மாதிரி தொழில், அதன் மூலியமா வெளிநாட்டு பணம் கிடைக்குது அப்படின்னாலும் நல்ல ஒரு வருமானத்தை சொல்லக்கூடிய இடம் இது. நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல தூக்கம், நிம்மதி கிடைக்கும். இந்த சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு வகையில இழந்த சுகத்தை எல்லாமே
நீங்க அனுபவிக்க போறீங்க. அந்த தியாக மனப்பான்மை இந்த காலகட்டத்தில். அதுபோல அனாவசிய செலவெல்லாம் இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கிறது நல்லது. இப்ப இந்த இடம் வந்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே இழந்ததை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு இருந்தாலும் அடுத்து இன்னொரு பக்கமும் இருக்கு. இதுக்கு இந்த விஷயத்துல நீங்க இப்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். பேராசையை உருவாக்கி சில தவறான பாதைக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பையும் உருவாக்கி விடுவார். நஷ்டப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதிக செலவு செய்யறது, அதுபோல அடுத்த பாலினத்தவர்கள் மேல அதிக ஆசைப்படுறது. ஏன்னா காமத்துக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. பெண்களுடனான ஒரு ஈர்ப்பு, ஆண்களுடனான ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துவது இந்த காலகட்டத்தில். தாம்பத்திய சுகத்தை அதிகமா எதிர்பார்க்கறது, பணத்துக்கு, செல்வத்துக்கு, சொகுசான வாழ்க்கைக்கு. இதுல பேராசைகள் உருவாகும். அதுதான் இப்படி நம்ம சுத்தி வந்து சொன்னாலும் எல்லா விஷயத்திலையும் பேராசைப்படுவீங்க. அந்த பேராசையை நீங்க குறுக்கு வழியில் அடையணும்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். கோர்ட்டு, வம்பு, வழக்கு, ஜெயில், அவமானம், ஊரை விட்டு ஓடுறது, இப்படியான செயலை நம்மளை செய்ய வச்சிரும். அதே நேர்வழியில இந்த பேராசையை நம்ம நேர்வழியில சம்பாரிச்சு, நேர்வழியில முயற்சி பண்ணி, நேர்வழியில வாழ்க்கை நடத்தி, தொழில் நடத்தி, வேலை செஞ்சு நம்ம அடையணும் அப்படின்னா இந்த எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க உங்க வாழ்க்கையில தலையிடாது. நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அதை பொறுத்த வரைக்கும் நேர்மையா எதை சம்பாதிச்சாலும் அது உங்களுக்கு நிலைக்கும், நல்ல வழியில பயன்படும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே அதை கொண்டு வராது. அடுத்து கடகராசியில செவ்வாய். உங்களை பொறுத்த வரைக்கும் 7வது வீடு, மனைவி ஸ்தானம், கணவன் ஸ்தானம் இந்த இடம். அது மாதிரி காதல், திருமணம், உறவினர்களை சொல்லக்கூடிய இடம், சகோதர சகோதரிகளுடைய குணத்தை, அவர்களுடைய செயல்பாடுகளை சொல்லக்கூடிய இடம். இப்ப கடகராசியில செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு அன்பு, அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரிக்கும். சில நேரத்தில் செவ்வாய்னா கொஞ்சம் அவசரக்காரகர். இவர்கள் விஷயத்துல நீங்க எந்த செயல் செஞ்சாலும் சரி அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் கோபம் வரும். கணவன் மேல அல்லது மனைவி மேல அல்லது சகோதர சகோதரிகள் மேல ஒரு கோபம் வரும். பழைய நினைவுகள் வந்து சண்டை போட சொல்லும். விரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் சமூகத்தில் ஒரு செல்வாக்கு, அரசு ஆதரவு, வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும். ஆனா இந்த உறவு முறையில கொஞ்சம் இந்த முன்கோபத்தை அல்லது பழைய பகையை உசுப்பி விடக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா இங்க செவ்வாய் வந்து இருக்கிற இடத்துக்கு ஏற்றது மாதிரி செயல்படுவார். அப்ப நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி அவர் செயல்படுவார். இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சகோதரர் மேலேயோ அல்லது சகோதரி மேலேயோ நீங்க கோபமா இருக்கீங்க, வஞ்சம் தீர்க்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவர் கடகராசிக்கு வந்த உடனே இதுவரைக்கும் யோசிச்சு இருந்த நீங்க ஆக்ரோஷமாக அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவார். அடித்தடி, ரத்தம், கோர்ட்டு, வழக்கு இப்படி கொண்டு போக விட்டுருவார். ஆனா அதே நேரத்துல சரி போனா போகுது, நம்ம விட்டுருவோம், நம்முடைய அண்ணன் தம்பி தானே, நம்மளுடைய அக்கா தங்கச்சி தானே, நம்ம கூட பிறந்தவங்க தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்ப முழுசாவே அவர் வந்து மன்னிச்சு விடுவார். ரொம்ப அந்யோன்யத்தை, அவங்களுக்குள்ளார இருக்கிற ஒரு பாசத்தை வெளிக்காட்ட வைப்பார். ரொம்ப பாசத்தை பீரிட வைப்பார். யார் மேலேயாவது கோபத்தில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. யார் மேலேயாவது பாசத்தை அடக்கி வச்சிருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த பாசத்தை கொட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் இப்ப இந்த செவ்வாய் பகவான் கடகராசிக்கு வர்றதுக்கான அமைப்பு. நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன சூழ்நிலை இருக்கீங்க, அதை பொறுத்து உங்களுடைய பயணம் அமையும். அப்ப ராஜ வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து உங்களை அமைதியாக்கிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். ஆண்களுக்கு, பெண்களுக்கு ஒருத்தர் சந்தேகம் வரலாம். ஏற்கனவே சந்தேகம் இருந்தா அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் இப்ப விடும். ஏற்கனவே பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா இப்போ உங்களை சேர்த்து வைக்கும். அதுபோல மகிழ்ச்சி, சிற்றின்பம், வியாபாரத்துல அரசாங்க உதவி இதுல வந்து அதிக பயனை கொடுக்கும். இந்த சிற்றின்பத்திலாம் அதிக பயன் எப்படி கொடுக்கும் அப்படின்னா, இப்போ குடும்பத்தில் அன்பு பாசம் இருந்ததுன்னா ரொம்ப அந்யோன்யம் ஆயிடுங்க. குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா வேற பக்கம் உங்களுடைய பார்வை போகும். அது பிரச்சனையை கொண்டு வரும். உங்களுடைய கவனம் ரகசிய உறவுக்கு கொண்டு போய்விடும். எச்சரிக்கையா இருங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் இங்க நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி தான் நடக்கும். அப்ப நம்மளுடைய மனசை வந்து அமைதியா வச்சுக்கணும், தெளிவா வச்சுக்கணும். அப்ப இறை வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். கோவில் குளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்பெல்லாம் உங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வருமோ அல்லது தவறான எண்ணங்கள் வருதோ, தவறான பாதையில நம்ம போறோம் அப்படிங்கிற ஒரு நிலை வருதோ அப்பெல்லாம் ஒரு கோவிலுக்கு போயிடுங்க. இல்லைன்னா செவ்வாய் பகவானுடைய அதிதேவதை முருகனை மனசுல வச்சுக்கோங்க. முருகா அப்படிங்கிற திருநாமத்தை ஒரு முறை சொன்னாலே போதும். மனசார சொல்றீங்க அப்படின்னா பல பிறவிகளாக தொடர்ந்து வந்த இது மாதிரியான துன்பங்கள், இது மாதிரியான கர்ம வினைகள் எல்லாமே ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றது யாரு? அருணகிரிநாதர். அவர் சொல்லியிருக்காரு. அப்ப கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, இது மாதிரியான சோதனைகள் வரும்போது, இது மாதிரி மனம் சஞ்சலப்படும் போது முருகனுடைய திருநாமங்களை நீங்க சொன்னீங்க, மந்திரங்களை சொன்னீங்க, பெண்கள்லாம் கந்த சஷ்டி கவசத்தை படிச்சீங்க, திருப்புகழ் பாடுனீங்க அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைக்குமான தீர்வு உங்களுக்கு கிடைச்சிடும். மனசு அப்படியே அமைதியாயிடும். எது தேவை, எது தேவையில்லைங்கிற ஒரு சிந்தனை உங்க உடலுக்குள்ளார
முழுசா பதிஞ்சிரும், மிகப்பெரிய ஆற்றல் வந்துடும், அந்த நல்லதை மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடிய வலிமை வந்துடும் உங்களுக்குள்ளார. முருகா சொன்னா போதும். அதுபோல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிரிகள் தலை தூக்க வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் வெளியில இருந்து வரமாட்டாங்க, உங்களால் உருவாக்கப்பட்டவர்கள், நண்பர்களோ உறவினர்களோ ஊர்க்காரவங்களோ கூட இருந்தவங்களோ உங்க தெருக்காரவங்களோ பழகினவங்களோ உங்களால் உருவாக்கப்பட்டவர்களால் நீங்கள் உங்களுக்கு எதிரிகளாக வருவார்கள். இனிமே பாருங்க, அந்த மாதிரியான எதிரிகள்லாம் நயமா பேசுவாங்க. உங்கள் அறிவாற்றலை நீங்க பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இது மாதிரியான காலகட்டம்லாம். உங்களை பொறுத்த வரைக்கும் தப்பு செய்யறவங்கள கூட உங்களது பேச்சாற்றால் திருத்திடுவீங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க என்னதான் உதவி செஞ்சாலும் பேசினாலும் உங்க மேல இருக்கிற அந்த ஒரு பொறாமை, போட்டி, அந்த கெட்ட எண்ணம் அந்த எதிரிகளுக்கு போகாது. வெளியில போய் சும்மாவே இருந்தாலும் இருப்பாங்க, ஆனா உங்களை விட்டு விலகி உங்களை எதிரியாக மாற்றிக்கொள்வார்கள். நீங்க 4 பேருக்கு நல்லது செய்யறது அவங்களுக்கு பிடிக்காது, உங்களது அசுர வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காது, உங்க வேலை அந்த வேகம் அவங்களுக்கு பிடிக்காது. உங்களை எதிரியா நினைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நேர்மை, உண்மை, உழைப்பு. அதுல போட்டி, பொறாமை அதிகம். அதுக்காக உங்களது வாழ்க்கைய உங்களுக்காகவே உங்க கூட பிறந்த இந்த குணத்தை விட்டுறாதீங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6. அடுத்து பார்த்தோம்னா, ரிஷபராசியில குரு உங்களுக்கு 5ஆம் வீடு. இந்த வீடு புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். மகர ராசி நண்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கிறார். குரு வந்தாலே கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு கர்மாவை புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இங்க வந்து குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு. குழந்தை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்காகத்தான் அங்க வந்திருக்காரு. புகழ், செல்வம், செல்வாக்கு, மதிநுட்பம், மழலை செல்வம், இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொடுக்கக்கூடியவர், கொடுக்கிற வலிமை உடையவர் குரு பகவான். அந்த இடத்துக்கு வந்திருக்கார், இதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறார். மீண்டும் சொல்றேன், அலட்சியப்படுத்தாதீங்க. இதை சொல்றதுக்கு இவர் யார், இதெல்லாம் நாங்க நம்பணுமா, எத்தனை பேரை நம்பியிருக்கோம் அப்படின்னு அலட்சியப்படுத்திடலாம். ஆனா உங்களுக்கான வாய்ப்பை தவற விடுறீங்க அப்படின்னா இதுக்கு மேல எத்தனை வருஷம் கழிச்சு வருது அப்படின்னு சொல்ல முடியாது. இது மாதிரியான ஒரு அமைப்பு இன்னைக்கு நிறைய பேரால முன்னேற முடியாததுக்கு காரணமும் இதுதான். நம்புறதே இல்லை, கிரகத்தை நம்புறது இல்லை, ஜோதிடத்தை நம்புறது இல்லை, இறைவனை நம்புறது இல்லை, நம்மளுடைய சூழ்நிலையை நம்புறது இல்லை, ஏதோ ஒரு சக்தி அதை நம்புறது இல்லை, கர்ம வினையை நம்புறது இல்லை. இதெல்லாம் நம்பாதாலதான் இன்னைக்கும் நிறைய பேர் வாழ்க்கையில முன்னேற முடியாம கஷ்டம் வரும்போது மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வந்தது கஷ்டம் வந்ததுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்க, அப்ப மட்டும் என்னுடைய தலை விதி அப்படின்னு விதியை நம்புறவங்க, அப்ப மட்டும் எத்தனை காலத்துக்கு இப்படியே போகுமோ, என்னைக்கு எனக்கு நல்ல காலம் பிறக்குமோ அப்படின்னு காலத்தை அப்ப மட்டும் நம்புறவங்க இது மாதிரியான கிரக அமைப்பை நம்ப மாட்டாங்க. இப்படிலாம் வந்திருக்கு, இப்படிலாம் ஒரு கிரக அமைப்பு இருக்கு, இப்படி உங்களுக்கு ஒரு யோக காலம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அலட்சியப்படுத்துருவாங்க. எத்தனை பேரை நாங்க பார்த்துருக்கோம், எத்தனை பேர் சொல்லி பார்த்துருக்கோம், அப்பெல்லாம் நடக்காது இப்ப நடக்குமா? ஒரு மனுஷ இயல்பு என்ன தெரியுமா? நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லிட்டார் அப்படின்னா உடனே கடவுள் நேராக வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், சூமந்திரகாளி அப்படி எல்லாமே கொட்டிடும் அந்த இடத்துல அப்படிங்கிற நினப்பு. இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது தான் ஜாதகம். அதாவது நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அதை அடையறதுக்கான வழிகள் நிறைய கிடைக்கும், வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், அதை சம்மந்தப்பட்ட மனிதர்கள் கிடைப்பாங்க, அது மாதிரியான பேச்சு, அது மாதிரியான ஒரு சிந்தனை உங்களுக்கு மனசில் வரும். இதுதான் காரணம், இதுதான் அமைப்பு, இதைத்தான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்ல வரும். ஒரு வேலை தேடி போறீங்க, இது மாதிரி உங்களுக்கு நல்ல நேரம் இல்லை அப்படின்னா நீங்க போய் அந்த நேரத்துக்கு சேரவே முடியாது. நல்ல நேரம் இருந்தா உங்களுக்கு எல்லாமே அந்த நேரப்படி ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே போய் சேர்ற அளவுக்கு வாய்ப்புகள் அமையும். சரியா ஒரு பஸ், அந்த பஸ் அந்த நேரத்துக்கு போய் நிற்கும், அந்த இடத்துல இருந்து பஸ்ல இருந்து இறங்கி அந்த அலுவலகத்துக்கு உங்களை எந்த ஒரு தடையும் இல்லாம கொண்டு போய் அந்த நேரம் சேர்க்கும். பிரச்சனை இருந்தா அதுல ஒரு தடை, யாராவது வந்து சண்டை போடுவாங்க, அதுக்கு நேரம் வளர்த்துவாங்க. அந்த அலுவலகத்துக்கு போய் ஒரு இன்டர்வியூல உங்க மூளை சரியா வேலை செய்யாது சில நேரத்தில். அப்போ அந்த நேரம் இருந்ததுன்னா நல்லா வேலை செய்யும். நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு நிறுவனத்தில் திடீர்னு ஒரு நல்ல சிந்தனை உருவாகி உங்களது தனித்திறமை வெளிப்பட்டு உங்களது புகழ் வெளிப்பட்டு அப்புறம் உங்களால் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகி அது மூலயமா உங்களுக்கு உங்களை புகழ்ந்து பாராட்டி உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கொடுத்து, அதுபோல் வேலையில்
நல்ல காலம் அப்படின்னா வாடிக்கையாளர்கள் நல்லவங்களா கிடைச்சி, நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைச்சி, இப்படிதான் ஒரு சூழ்நிலையை நமக்கு சாதகமா மாற்றக்கூடிய வலிமை. இதுதான் நல்ல காலம், நல்ல நேரம் அப்படிங்கிறது. அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் குரு இருக்கிற இடம் மிக முக்கியமான இடம். அதை வச்சுதான் குலதெய்வ அனுக்கிரகம் இருக்கா, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கா, இதெல்லாம் கணிக்க முடியும். யாருக்கெல்லாம் குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லையோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உறவினர்கள் மூலமாகவும், சொந்தங்கள் மூலமாகவும், சமூகத்தின் மூலமாகவும் எந்த ஒரு உதவிகளையும், பயனையும், அனுசரிப்பையும், நன்மைகளையும், ஆதாயங்களையும், பயன்களையும் பெறவே முடியாது. அவமானங்களை மட்டும் தான் அடைவாங்க. நிராகரிப்பு அதிகம் இருக்கும். அதனால ஜாதகத்துல வலிமை இழந்திருக்கும் நிலை இருந்தா குருவினுடைய வலிமை பொறுத்து தான் இந்த காலகட்டத்தில் உங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியும். வியாழக்கிழமையில மஞ்சள் நிறத்துல லட்டு செஞ்சு தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியமா வணங்கிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு வியாழக்கிழமை லட்டு தானமா கொடுங்க. மங்களகரமான மஞ்சள் நிறத்துல பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கொடுங்க. குருவின் பலன் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அடுத்து பார்த்தோம்னா மீன ராசியில ராகு. இப்ப மகர ராசிக்கு 3வது வீடு மீன ராசி. சகோதரர்கள் ஸ்தானம், பணியாளர்கள், வாகன வசதி, அரசனுடைய ஆதரவு, இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு இதுல எல்லாமே ஆதரவோட செயல்படுவாங்க. வேலையாட்கள்லாம் நல்ல உற்சாகத்தோட ஒரு எதிர்பார்ப்போட செயல்படுவாங்க. மன தைரியம் அதிகரிக்கும். ஒரு ஆண்மை சக்தி இங்க உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். மன வலிமை, எதையுமே பயமின்றி செய்வீங்க. அதுபோல ஆபரணங்கள் வாங்குற யோகம், தங்கம், வெள்ளி, வைரம், இதை வாங்குற யோகம்லாம் உங்களுக்கு அமையும். பெரிய நன்மை இந்த 3ஆம் பாவத்தால கிடைக்கும். அதுபோல கன்னி ராசியில கேது, பித்ருஸ்தானம், தந்தை, அவங்க வெளியில கிடைக்கக்கூடிய சொத்து, பொன், பொருள், அதிர்ஷ்டம், இதெல்லாமே கிடைக்கும். தான தர்ம குணம், இதை சொல்லக்கூடிய கிரகமும் கேது. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை உங்களால அடைய முடியும். இது 9ஆம் வீடு, உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தை சொல்லக்கூடிய இடம். அப்ப இந்த இடத்துல எந்த அளவுக்கு நீங்க பக்தியா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து புண்ணியத்தை தேடி தரும். ராஜ வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுளை நம்பணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது. எதையுமே ஈடுபாட்டோட செய்யுங்க. ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. கோவிலுக்கு, அனாதைகளுக்கு உதவி செய்யுங்க. இறை வழிபாட்டுல மிக வலிமையோட செயல்படுங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் ஒரு கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை விடாம போயிட்டு வாங்க. ஒரு பரிகாரத்தை செய்றீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை விடாம செய்யுங்க, விடாம செய்வீங்க. அதைத்தான் சொல்லுது இந்த அமைப்பு. அடுத்தது இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் முக்கியமான பரிகாரம். நம்ம ஒவ்வொரு வீடியோலயுமே பரிகாரம்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு தெரியாது. ஆனா விடாம கடைபிடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். இது 100% உண்மை. நான் அனுபவிச்ச விஷயங்கள் அத்தனை பரிகாரமும் நிறைய பேருக்கு சொல்லி அவங்க உண்மையா உங்களது வாக்கு பலிக்குதுங்க, இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நடக்கல அப்படிங்கிறாங்க. ஏன் நடக்கலன்னு கேட்டா கரெக்டா செஞ்சீங்களா அப்படின்னா விட்டுடுறாங்க பாதியிலேயே. குறைஞ்சபட்சம் ஒரு பரிகாரத்தை ஒரு வருஷமாவது முழுசா முடிக்கணும். 12 மாதங்கள் 12 ராசிக்கும் போகக்கூடிய பரிகாரமாக அது இருக்கும். ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு ராசி, அந்த ராசிக்குள்ளார 3 நட்சத்திரங்கள் அடங்கி இருக்கு. இதெல்லாமே நம்முடைய பரிகாரங்கள் அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்காவது நீங்க கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே கண்டிப்பா மாறும். இது 100% அனுபவம். அப்ப இந்த பரிகாரத்தை எடுத்துங்க. இது பஞ்சபூதங்களுக்கான பரிகாரம். பஞ்சபூதங்கள்னா என்னங்க? நம்முடைய உடல், ஆன்மா ரெண்டுமே பஞ்சபூத சக்தியால ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கு. அப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும், வேலையிலும், தொழிலிலும் பரவி இருக்கு. அதை சார்ந்துதான் நம்ம எதையுமே செய்யறோம். அப்ப இதை எல்லாத்தையும் சமநிலையில நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் தொழிலையோ வாழ்க்கையிலயோ முன்னேற முடியும். ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு அதிகமாச்சு அல்லது குறைஞ்சது அப்படின்னா பல விஷயத்துல நஷ்டம் அடைவோம், பிரச்சனையை சந்திப்போம், விபத்துகள் ஏற்படும். அதனால நம்ம வாழ்க்கையை பறிகொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகும். நிறைய தொல்லைகள், தொந்தரவுகள் ஏற்படும். அப்ப இந்த உலகமே இயங்கிறதுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள் தான். இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டது. புராணங்கள் அப்படின்னா சும்மா இல்ல, நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய சக்தியை பயன்படுத்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப மனிதனுக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னா 5 குணங்கள், 5 புலன்கள், 5 மனித மேம்பாடுகள், இதையெல்லாமே சொல்லக்கூடியது, இதுல ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. அப்ப பஞ்சபூத சக்திகளை 5 மூர்த்திகள், பிரம்மன், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன், விஷ்ணு, இந்த 5 பேரும் ஆட்கொண்டிருக்கிறார்கள். பஞ்சபூத சக்திகளான பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி மற்றும் ஞான சக்திகள், இதெல்லாமே பஞ்சபூத சக்திகள். அப்ப இவைகளுக்கான பரிகாரங்களையும் மந்திரங்களையும் நம்ம செய்யும் போது இந்த பஞ்சபூத சக்திகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், சமநிலையில இருக்கும். அதனாலதான் இந்த பஞ்சபூத பரிகாரம்ங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிக மிக முக்கியமானது. இது வரைக்கும் எந்த பரிகாரத்தை நீங்க
கடைசி வரைக்கும் செய்றீங்களோ இல்லையோ இந்த பஞ்சபூத பரிகாரத்தை செய்யுங்க. பஞ்சபூத சக்திகள் நமக்கு கிடைச்சாலே எல்லாத்துலயும் நம்ம கில்லியா மாறிடுவோம், கெத்தாயிடுவோம். அவ்வளவு சக்தியும் நமக்கு நம்முடைய மனசையும் உடம்பையும் தெளிவுபடுத்தும். அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி, பஞ்சதீபத்திரி, பஞ்சதீப எண்ணெய், இது எல்லாமே பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய பொருட்கள். இந்த 5 பொருளும் உங்க வீட்டுல பரிகாரம் செய்யற காலகட்டம் மட்டும் இல்ல, எப்பொழுதுமே இருந்ததுன்னா உங்க வீட்டுல அவ்வளவு சக்தி கிடைக்கும், பஞ்சபூத சக்திகள். அப்ப இந்த பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி எல்லாம் எப்படி செய்யறாங்க அப்படின்னா, பசுமாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய நெய், தயிர், பால், சாணம், கோமியம், இதிலிருந்து தயாரிக்கக்கூடியது பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி. அதுபோல பஞ்சதீப திரி அப்படின்னா எதுனா, பஞ்சுத்திரி, நூல் திரி, எருக்கந்திரி, வாழைத்தண்டு திரி, தாமரை திரி, இது பஞ்சதீப திரி. அதுபோல பஞ்சதீப எண்ணெய் எப்படின்னா, வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், பசு நெய், சுத்தமான பசு நெய், கடையில் கிடைக்கிற டூப்ளிகேட் நெய் இல்ல, சுத்தமான பசு நெய், இலுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதெல்லாமே கலப்படம் இல்லாத எண்ணெய்களா கலந்த பஞ்சதீப எண்ணெய். அப்ப இந்த பஞ்சபூத பொருட்கள் மிக மிக முக்கியமானது இந்த நவக்கிரக பரிகாரத்துக்கு. அப்ப கடையில் கிடைக்கிற இந்த பொருட்கள்லாம் உண்மையா கலப்படம் இல்லாம இருக்குமா அப்படின்னா 100% நம்ப முடியாது. கலப்படம் இல்லாத பொருட்கள் மட்டுமே முழு பலனையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. கடவுளுக்கு தானே அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு எங்கேயோ கிடைக்கிற பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான முழு பலனும் கிடைக்காது. முதல் விஷயம் இதுதான். அப்ப கடையில் இதெல்லாம் சுத்தமா கிடைக்குதா அப்படின்னா சந்தேகம்தான். அப்போ உங்களுக்கு சுத்தமான கலப்படம் இல்லாத இந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா குட் பேபியை கனெக்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் தான் 9340688626. இந்த நம்பர் கனெக்ட் பண்ணுங்க. எல்லாமே கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களா தயாரிச்சிருக்காங்க, பூஜை பொருட்கள். அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு தேவையான, ஆரோக்கியத்துக்கு தேவையான கலப்படம் இல்லாத ஹெர்பல், நவ தானியங்கள், இப்படி இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நிறைய ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க. விருப்பப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க. முக்கியமா இந்த பூஜை பொருட்கள் கலப்படம் இல்லாம இங்க வாங்கிக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு எங்க கிடைக்குதோ அங்க வாங்கிக்கலாம். இப்ப இந்த பொருளா ரெடி பண்ணிக்கங்க. இது எப்ப பண்ணலாம்? அந்த நவக்கிரக பரிகாரம் எப்ப பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசை முடிஞ்சு 5வது நாள், அதே போல பௌர்ணமி முடிந்து 5வது நாளாக வரக்கூடியது மகா சக்தியான பஞ்சமி திதி. அப்ப அமாவாசை, பௌர்ணமி, அது மட்டும் இல்ல செவ்வாய், வெள்ளி, இந்த நாள்லயும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்ப இந்த பஞ்சபூத பொருட்களை வச்சுக்கிட்டு காலையில 3 மணியிலிருந்து 4:30க்குள்ளார பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு குளிச்சுட்டு வீட்டு வாசலை சுத்தப்படுத்தி பச்சரிசி கோலமாவால, நல்லா கேட்டுங்க, பச்சரிசி கோலமாவால கோலம் போட்டுங்க. அதுக்கப்புறம் 5 முகங்கள் கொண்ட குத்து விளக்குல இந்த பஞ்சதீப எண்ணெய கலந்து விளக்கேற்றி வைங்க. அப்புறம் பஞ்சகாவிய விளக்குல நெய், சுத்தமான நெய்யை ஊத்தி தீபம் ஏத்திக்கங்க. அதுக்கப்புறம் பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி இதெல்லாம் ஏத்தி வச்சுக்கோங்க. வீடு மங்களகரமா இருக்கட்டும். எல்லா ரூம்லயும் புகை பரவட்டும். அங்க இருக்கிற கெட்ட சக்திகளை போக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு பரிபூரணமா இறைவனை வேண்டிக்குங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதாவது 108 முறை இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப நல்லது. 1 மணி நேரம் ஆகும், பரவாயில்ல, மனப்பாடம் பண்ணீங்க. 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். பஞ்சபூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக, பஞ்சபூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் 108 முறை ஒவ்வொரு நாளுமே சொல்லுங்க. இந்த விளக்கு 24 மணி நேரம் எரியணும். நீங்க எப்ப தீபம் ஏத்துறீங்களோ அந்த நேரம் 24 மணி நேரம் அடுத்த நாள் வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கணும். அப்ப இது மாதிரியான பரிகாரத்தை நீங்க செய்றீங்க, 1 வருஷத்துக்கு செய்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில இந்த பரிகாரம் ஏற்படுத்தும். இந்த பரிகாரத்துல எல்லாமே அடங்கிடும். பூமியில இருக்கிற அத்தனை நிலம், நீர், காற்று, நெருப்பு, இது எல்லாத்தையும் தன்வசப்படுத்திடும். மனிதர்கள்ல இருந்து, மிருகங்களிலிருந்து, மிஷினரியிலிருந்து எல்லாமே நம்முடைய வசமாகிடும். தொழில் செய்யறவங்களாம் இதை கண்டிப்பா செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில 1 வருஷத்துல நடக்கல அப்படின்னா நான் பரிகாரம் சொல்றதே விட்டுருவேன். முறையா கடைபிடிங்க. நான் சொன்னதை எப்படியோ அப்படி முறையா கடைபிடிங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். இப்ப வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். நான் முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன். அந்த குரு என்ன சொல்லி இருப்பார் அப்படின்னு யோசிச்சிங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதாவது அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, பசியை கொடுத்த, தாகத்தை கொடுத்த, உடல் அசதியை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி அப்படிங்கிறார். அதாவது எதையோ ஒன்றை கொடுக்கிறார் அப்படின்னு அவருடைய மனம் சொல்லுது. அதுவே இறைவன் கிட்ட இருந்து வருது அப்படின்னு அவர் நினைக்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படி சொல்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும், ஒரு புரிதல் வேணும். அதனாலதான் அவர்கள் எல்லாம் மகானாக இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் குருக்களாக இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் ஞானிகளாக இருந்தார்கள். இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டாலே, இந்த கஷ்டத்தை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி, இதனால நான் பல பாடங்களை கத்துக்கிட்டேன், பல மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டேன், பல செயல்கள்ல இருந்து தெளிவு அடைஞ்சிட்டேன், அதற்கு நன்றின்னு சொல்ற அந்த குணம் இருக்குல்ல, அந்த பெரிய மனிதத்தன்மை எல்லாராலையும் முடியாது, ஞானிகளால் மட்டும்தான் முடியும். இப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஞானிகள் தான். அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளை கேலி, கிண்டல், அவமானம் இதெல்லாம் செய்த
அத்தனை பேருக்கும் இதையெல்லாம் கொடுத்த கடவுளுக்கும் நன்றி சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை ஆரம்பிங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு நேரத்துல ஜெயிச்சு சிறப்பா வாழ்றோம், மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்றோம் அப்படின்னா நாம பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் தான் காரணம். அந்த துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கு, நம்மளை செதுக்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது 100% உண்மை. அப்ப இது மாதிரியான புரிதல் தான் நம்மளை நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய வைக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.